கார்ப்பரேட் வேர்ல்ட்ல நாம எல்லாரும் தினமும் எக்கச்சக்கமான புது ஐடியாஸ பத்தி பேசுறோம், ரைட்? ஆனா நம்ம லாங்குவேஜ் நிஜமாவே அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயத்தை யோசிங்க. ஆஃபீஸ்ல சும்மா உட்காந்து கேஷுவலா பேசுறத கூட எல்லாரும் பிரெயின் ஸ்டார்ம் பண்றோம்னு சொல்லுவாங்க. யூனோ, ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. சும்மா அரட்டை அடிக்கிறது பேரு பிரெயின் ஸ்டார்ம் கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை திருத்தி உங்க ப்ரொஃபஷனல் வொகாபுலரிய எப்படி அடுத்த லெவலுக்கு இன்ஸ்டன்ட்லி அப்கிரேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு ப்ராப்ளம்க்கு ப்ராப்பரா சொல்யூஷன் கண்டுபிடிக்க டீமா உட்காந்து நிறைய புது ஐடியாஸை யோசிக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ்க்கு பேரு தான் பிரெயின் ஸ்டார்ம். த டீம் வில் பிரெயின் ஸ்டார்ம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டுமாரோ. இந்த மாதிரி ஒரு கிளியர் இன்டென்ட்டோட யூஸ் பண்றது தான் சரியான யூசேஜ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். எப்பவுமே பழசையே திரும்ப திரும்ப செய்யாம ஒரு விஷயத்த ரொம்ப புதுசாவும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாவும் செய்யறது நாம என்ன சொல்லுவோம்னா இன்னோவேட்டிவ். Her approach to solving the supply chain issue was highly innovative. And the unexpected solutions கொடுக்கிறது தான் இதோட கோர் கான்செப்ட். ரைட், இப்போ உங்களோட ஐடியா ரொம்ப வேகா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வேக ஐடியாவை மனசுக்குள்ள ஒரு கிளியரான பிளானா உருவாக்குறதுக்கு பேரு தான் கான்செப்சுவலைஸ். It took them months to conceptualize the new software architecture. So, பிளானிங் ஸ்டேஜ்ல விஷயங்களை ஒரு ஃபார்ம்க்கு கொண்டு வர யூ டெஃபினெட்லி யூஸ் திஸ் வேர்ட். அண்ட் திஸ் பிரில்லியன்ட்லி இல்லஸ்ட்ரேட்ஸ் நம்ம அடுத்த கான்செப்ட். மத்தவங்கள சும்மா காப்பி பண்ணாம உங்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான விஷயத்தை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரிஜினாலிட்டி. தி கிளையண்ட் பிரேஸ் தி ஒரிஜினாலிட்டி ஆஃப் தி டிசைன் ப்ரொபோசல். டிஸ்டிங்க்ட் அண்ட் அப்சல்யூட்லி அன்காப்பீட், அதுதான் ஒரிஜினாலிட்டி. நீங்க வேலை பார்க்கும்போது திடீர்னு ஒரு புது ஐடியாவோ அல்லது ஒரு உத்வேகமோ வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்பார்க்கை தான் நாம இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒர்க் பிளேஸ்ல இதை பிராக்டிகலா ரெகக்னைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். He found the inspiration for the ad campaign in a vintage magazine. See, இதுதான் அந்த உந்து சக்தி. சோ, இப்போ ஃப்ரேசஸ்க்கு மூவ் ஆகலாம். ஒரு சின்ன விஷயம் உங்களை ஒரு பெரிய ஐடியாவை யோசிக்க வைக்கிறப்போ யூ ஸ்பார்க் an ஐடியா. கேஷுவலா ஆஃபீஸ்ல யூஸ் பண்ண இது லிட்டரலி ஒரு பெர்ஃபெக்டான ஃப்ரேஸ். The casual chat during lunch helped spark an idea for the new project. ஐடியா சானா அப்படியே ட்ரிகர் ஆகிற அந்த மேஜிக்கல் மொமெண்ட் இது. எந்த ஒரு பேஸும் இல்லாம அப்சல்யூட்லி ஜீரோல இருந்து ஒரு விஷயத்தை திரும்ப ஆரம்பிக்கிறத குறிக்கிறது தான் ஃப்ரம் ஸ்கிராச். சின்ஸ் த ஓல்ட் கோட் வாஸ் broken, they had to build the app from scratch. Nothing to something. அந்த முழு ப்ராசஸையும் குறிக்கிற ஃப்ரேஸ் இது. ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ், ஒரு பேசிக் ஐடியாவை எடுத்து அதில் நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி முழுமையாக்குறதுக்கு பேர் தான் ஃப்ளெஷ் அவுட். வி ஹாவ் த கோர் கான்செப்ட், பட் வி நீட் டு ஃப்ளெஷ் அவுட் த டீட்டெயில்ஸ் பிஃபோர் த மீட்டிங். சும்மா ரஃப்பாக இருக்கிற கான்செப்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இதுதான். எப்பவுமே சேஃபான லிமிட்ஸ்குள்ளேயே இருக்காம இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கும் போது யூ ஹாவ் டு புஷ் த என்வெலோப். இது நிஜமாவே ஒரு ஹை பிரஷர் ஃப்ரேஸ். To stay ahead of competitors, our new product must push the envelope in design. பழகின லிமிட்ஸை டோட்டலா பிரேக் பண்றதுக்கான ஃப்ரேஸ் இது. கடைசியா ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே எந்த ப்ராக்ரஸும் இல்லாம நிக்கிறப்போ பழைய அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புது கோணத்துல பார்க்கறதுக்கு பேர் தான் டேக் அ ஃப்ரெஷ் லுக். லெட்ஸ் டேக் அ பிரேக் அண்ட் டேக் அ ஃப்ரெஷ் லுக் அட் த டேட்டா டுமாரோ மார்னிங். ஸ்டால்டா இருக்கிற ஐடியாஸை ரீவிசிட் பண்ண இது ரொம்பவே யூஸ் ஆகும். Now, what's really interesting is இதையெல்லாம் நாம எப்படி கம்பைன் பண்ணி பேசுறோம் அப்படிங்கிறது தான். Before we flesh out the details, we need to conceptualize the main theme. And let's brainstorm some wild ideas to really push the envelope. இங்க ஒரு முக்கியமான டாங்கிலிஷ் டிஸ்டிங்ஷன் நோட் நான் சொல்லணும். பிரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிறது நிறைய ஐடியாஸை சும்மா ஜென்ரேட் பண்றது. ஆனா கான்செப்சுவலைஸ் அப்படிங்கிறது அந்த ஐடியாஸை ஒரு ப்ராப்பர் ஃபார்முக்கு கொண்டு வரது. Don't confuse the two. Let's see how this builds in a real conversation. That simple conversation was the inspiration needed to spark an idea. If we want true originality, we might have to start from scratch. பாத்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து நேச்சுரலி பேசும்போது உங்க இங்கிலீஷ் கேட்கறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் அதே சமயம் எஃபர்ட்லெஸ்ஸாவும் இருக்கும். இப்போ இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியுது, இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், this tells us that the team's innovative approach saved the project. We can infer that management wants us to take a fresh look at the existing protocols. சும்மா ஃபேக்ட்ஸை படிக்காம மீனிங்கா ஆழமா புரிஞ்சுக்க இது absolutely crucial. கேஷுவலா பேசுற இங்கிலீஷ்க்கும் ஃபார்மலா எழுதுற இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்போக்கனா டீம் கூட கேஷுவலா பேசும்போது லெட்ஸ் ஃப்ளெஷ் அவுட் திஸ் பிளான் அப்படின்னு ஈஸியா சொல்லலாம். ஆனா அதுவே ஒரு ஃபார்மல் ரிட்டன் டாக்குமெண்ட்ல எழுதும்போது லெட்ஸ் எலாபரேட் ஆன் திஸ் ப்ரொபோசல் அப்படின்னு எழுதணும். இப்படி உங்க ரெஜிஸ்டரை சரியா அடாப்ட் பண்ணிக்கிட்டா யூல் சவுண்ட் லைக் அ ப்ரோ. இப்போ 3 ப்ராக்டிக்கல் ஒர்க் பிளேஸ் சினாரியோஸ் பார்ப்போம். Question 1. How do you start a stalled project? Answer.
we should take a fresh look and brainstorm new angles. Question 2, what's the goal of our new design? Answer, we want true originality, that is, push the envelope. And question 3, how do we develop this basic thought? Well, we need to conceptualize the core structure and flesh out the details. See how beautifully they link together? ஓகே, இமேஜின் அ ஹைலி டென்ஸ் மோமெண்ட் அட் ஒர்க். டெட்லைன் நெருங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கான சேலஞ்ச் இதுதான். Describe this tense moment using exactly 2 words and 2 phrases from today's set. யோசிங்க, உங்களால முடியுதான் பாருங்க. Okay, here is the model answer. To bring originality to this project, we must brainstorm intensively, even if it means we build it from scratch to push the envelope. How cool is that? Let's do a super quick recap. Brainstorm, innovative, conceptualize, originality, inspiration, spark an idea, from scratch, flesh out, push the envelope, take a fresh look. Boom! இந்த 10 termsum இப்போ completely உங்க professional toolkitல இருக்கு. So, here is my final thought for you. The next time you face a really tough problem at work, will you just follow the old safe rules, or will you use your inspiration to take a fresh look and truly push the envelope? Think about it and start applying these words in your everyday work.